ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி டு காட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து 4x4 பீட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 4x4 இன் அ சென்ஸ் வந்து நான் எப்படி மீன் பண்ணிப்பேன், எப்பயுமே அந்த டெம்போவை மீன் பண்ணி தான் நான் 4x4 பற்றி பேசுவேன் எப்பயுமே. ஸோ சில பீட் வந்து 4x4லேயே அந்த ஒரு பீட்டில் வந்து 4 பீட்ஸ் போகும், செமி குவாவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீட்ஸுமே வந்து நான் 4x4 தான் கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பீட், இதில் கண்டிப்பாக சில பீட்ஸ் வந்து காமனான பீட்ஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பீட்ஸாகவும் இருக்கும். சில பீட்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை புதுசாக இருக்கும். இந்த ஐடியா வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு வேளை உங்களுக்கு இருந்த பீட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பீட் இதில் இருக்குன்னா அது உங்களுக்கு புது பீட்டாக போய் அது சேருது. அதுக்காக தான் இந்த ஒர்க், இந்த மினிஸ்ட்ரி ஒர்க் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் பீட் பார்க்கலாம். ஸோ இந்த பீட் வந்து ஒரு தப்லா ஓரியன்டான ஒரு தப்லாவும் இருக்கும், நல்ல ஒரு வெஸ்டர்ன் பேட்டர்ன் பேக் சைடில் மூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம், சில பீட்ஸ் வந்து நீங்கள் போடும்போது ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்தியன் என்டர்டெயினர் நீங்கள் பேக் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து சில பீட் இதில் இருக்கிறது ஒர்க் ஆகாமல் போகுதுன்னா, இந்தியன் என்டர்டெயின் போடாமல் இருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். மற்றபடி வேறு சில பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காமன் பீட் தான். ஸோ இது பூரண அழகுள்ளவரே அந்த சாங்குடைய அந்த மிருதங்கம் பேட்டர்ன் நல்லாயிருக்கும் இதில். ஸோ அதனால் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பீட், இப்போ இது வந்து காட்டுப்புறாவின் சத்தம். ஸோ இது வந்து ட்ரம் பேட்டர்ன் ப்ளஸ் அந்த தப்லாவும் ஓரியன்ட் ஜஸ்ட் மிக்ஸ்டப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இதில் இருக்கும். பியூர் வெஸ்டர்னாகவும் இதில் இருக்கும். ஸோ இதில் சிலது வந்து டிஃபால்ட் பீட், இது கீபோர்டில் இருந்து டிஃபால்ட் பீட் தான். பட் அதில் என்ன பண்ணியிருப்பான்னா, கொஞ்சம் அந்த ட்ரம்ஸோடைய வால்யூம்ஸ்லாம் ஹெவி பண்ணி வச்சுருப்பேன். நார்மலாக இந்த கீபோர்ட்லேருந்து வரும்பொழுது என்ன ஆகுனா, ட்ரம் பீட் இருக்கும், பேக்ரவுண்ட் அக்கம்பனிமெண்ட் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேரி பண்ணியிருக்கேன் இதில். அதே மாதிரி ஒரு அரபிக் பீட் கல்ச்சர், இது இன்னும் ஸோ ராக் பீட்டு. ஸோ இது நெருக்கத்திலே ஸோ சில இடங்களில் 4/8ன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ 4/8னால் நீங்கள் டெம்போ டேப் பண்ணும்பொழுது நம்ம நார்மல் 1 2 3 4 பண்ணக்கூடாது, 1 and 2 and அவ்வளோதான். அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ரைட், சரி. இப்போ இந்த மாதிரி பீட் கலெக்ஷன்ஸு, மிருதங்கம் டைப்ஸு அண்ட் வெஸ்டர்ன் பீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிட்டார் அண்ட் வெறும் கொயர் மாதிரி உள்ளது, லைக் பேக்ரவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரியானது. ஸோ டிஃபால்ட் பீட்ஸும் இதில் நிறைய இருக்கும். பட் அதில் நான் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்னதாக எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ராக் பார்ட்டி கிங்ன்றது தான் பீட்டு. பட் அதில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் பீட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சிலதில் அந்த சாங் நேமிங்கோட கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து இந்த என் கூடவே இரும், ஸோ அந்த சாங் மாதிரி நல்லா அந்த சாங்க்கு நல்லா இந்த பேக்ரவுண்ட் ட்ரம் சவுண்ட் நல்லா ஃபீல் பண்ணும் அதில். ஸோ இது மாதிரி சில பீட்ஸில் வந்து நான் டிஏன்ற மாதிரி சில மென்ஷன்ஸ் இருக்கும். அது எதனாலனா அந்த பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மற்றது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சில இடங்களில் நீங்கள் வந்து ஏவா டி யூஸ் பண்ணணுமா அப்படின்றதையும். ஸோ இதுவும் நார்மல் பீட்ஸ் தான், பேலட்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் இது பாவங்கள் போக்க ஆக்சுவலாக
ஓகே. இது ராஜா நேசி, இது நான் ஆல்ரெடி அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டடாகவும் இதுலேயும் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அவ்வளோதான். ஸோ நிறைய பீட்ஸ் இருக்குது இதில். சிலது நான் செப்பரேஷன் பண்ணியிருப்பேன், ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அகைன் இட்ஸ் அ கலெக்ஷன்ஸ். ஸோ சில பேருடைய ஸ்டைல்ஸ் இதில் மேபி மிக்ஸ்டப்பாக இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் பீட்ஸ் அண்ட் ப்ளஸ் இதில் டிஃபால்ட்டாக இருக்க பீட்டையும் அதில் நான் செலக்டிவாக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக செப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இதுலேருந்து நீங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் வந்து இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லா சர்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து சில பேர் வந்து சூஸ் பண்ண தெரியாது, சில பேருக்கு வந்து இந்த பீட் சில பீட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது அவங்கக்கிட்ட போய் சேரணுன்றதோடைய பாயிண்ட்டு தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் whether it is useful for your ministry. Thank you.